ஃபைல். ஓகே, ஸோ இன்னைக்கு டே 1 ஆஃப் செஷன்ல ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது ஏடபிள்யூஎஸோட EC2 சர்வீஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அதாவது AWS டேட்டா சென்டர்ல இருந்து நான் ஒரு சர்வரை எடுத்து கான்ஃபிகர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் திங் நான் ஏன் இந்த EC2 மிஷின், அதாவது என்ன சொல்லலாம், மிஷின்னு சொல்லலாம், சர்வர்னு சொல்லலாம், EC2ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் டெக்னிக்கலா தெரியாம இன் ஜென்ரலா நம்ம பேசுற ஒரு விஷயம் சர்வர். ஒரு கம்பெனிஸ்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிஷின் எடுத்து கிரியேட் பண்ணிப்பாங்க, இந்த மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி AWS அதுக்கான வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அது என்ன கம்ப்யூட் கிளவுட்னா, கம்ப்யூட் கிளவுட்ன்றது கிளவுடுக்குள்ள இருக்கிற ஒரு சர்வரை என்னால எடுத்து எலாஸ்டிக் மாதிரி பேஸ்ட் அப் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், பேஸ்ட் அப் ஆன் த ரிக்வஸ்ட் என்னால ஸ்கேல் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ப்ரெமிசஸ்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, ஆன் ப்ரெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன் ப்ரெம்ல நம்ம சர்வர்னு சொல்லுவோம். இந்த சர்வர்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யார் டெவலப் பண்ணுவாங்கன்னா டெவலப்பர் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் என்ற அப்ளிகேஷனை ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா சர்வர்ல தான் ரன் ஆயிட்டு. அந்த சர்வர் இதர் விண்டோஸா இருக்கலாம் இல்லைன்னா லைனக்ஸா இருக்கலாம். அது பேஸ்ட் அப் ஆன் த ரிக்வயர்மெண்ட். இப்போ டெவலப்பர் அதை கோடா தான் எழுதுவார். கரெக்டா? அந்த கோடை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வர்ல அந்த கோடை நம்ம ரன் பண்ண வைப்போம். அந்த ரன்னிங்னு சொல்றத இங்க டெக்னிக்கல் டேர்ம்ல நம்ம டிப்ளாய்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்னா, இப்போ நம்மளோட இந்த கம்ப்ளீட் கோர்ஸோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு AWSக்குள்ள நமக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்க்கு தேவையான எல்லா டிவைஸுமே நான் எடுத்து கான்ஃபிகர் பண்ணுவேன். அப்போ நீங்க இந்த 3C ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல நம்ம இதுதான் பண்ணுறோம். ஓகே, இந்த 3C பாத்தீங்கன்னா கனெக்ட், கான்ஃபிகர். ஓகேவா? கனெக்ட் பண்ண போறோம், கான்ஃபிகர் பண்ண போறோம், அண்ட் ஆல்சோ we are going to do இந்த 3C சொல்றது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த 3C பத்தி நான் கடைசியா பேசுறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் எந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா சர்வரை கிரியேட் பண்றது, ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றது, டேட்டா பேஸை கிரியேட் பண்றது. இதை தாண்டி நம்ம பண்ண வேண்டியது நெட்வொர்க்கிங்கை பத்தி படிப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பத்தி படிப்போம். ஓகே, அப்புறம் மானிட்டரிங் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நம்ம மானிட்டர் பண்றது சர்வர்ஸை, எப்படி ஒரு நெட்வொர்க் டிராஃபிக்கை மானிட்டர் பண்றது, இதெல்லாம் படிக்கும். ஸோ இன்னைக்கு டே 1 செஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய காம்போனன்ட் சர்வர் தான். அப்போ AWSல இந்த காம்போனன்ட்டை நம்ம லாகின் பண்ணி எப்படி கிரியேட் பண்ண போறோம், அப்கமிங் டேஸ்ல இந்த சர்வர்ல எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ளிகேஷன்ன்றது நம்ம எழுத மாட்டோம், டெவலப்பர் தான் அந்த அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க போறாரு. ஓகே, அப்போ அந்த டெவலப்பர் அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், Node.js, ஆங்குலர்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஏதோ ஒரு லாங்குவேஜ் டெவலப்பர் நமக்கு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க போறாரு. அந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ற வைக்கிறது தான் நம்மளுடைய மெயின் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், அப்போ நீங்க AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்க டேஷ்போர்ட் இப்படி இருக்கும். ஸோ அப்போ நீங்க AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்கோட URL பார்த்தீங்கன்னா aws.amazon.com. ஸோ இந்த லிங்க்குள்ள போயிட்டீங்கன்னா எனக்கு இங்க ஆல்ரெடி லாகின் பண்ணலாம், லாகின் பேக்னு வருது. நீங்க சைன் இன் டு த கன்சோல் கொடுங்க. சைன் இன் டு த கன்சோல் கொடுத்தோட நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி, அதெல்லாம் டேரக்டா பேஜ் போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு நேம் கொடுங்க அக்கௌண்ட்டுக்கு, ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க, ஃபாலோட் பை ஒரு இமெயில் அட்ரஸை வச்சு தான் நீங்க அக்கௌண்ட் சைன் அப் பண்ணணும். அதுக்கு அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணணும்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸை நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த AWS அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். நீங்க இப்படியும் டைப் பண்ணலாம், AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கூட இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கான பேஜுக்கு போயிடும். நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஒரு வேலிடான இமெயில் அட்ரஸை வச்சு ஃபாலோட் பை உங்களோட கிரெடிட் கார்டோ ஆர் டெபிட் கார்டோ, ரூபே கார்டுலாம் சப்போர்ட் பண்ணாது, ஒரு மாஸ்டர் கார்டு, விசா கார்டு வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிக்கலாம். இனிஷியலா ஒரு $2 சார்ஜ் கொடுப்போம். இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும். அப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த இமெயில் அட்ரஸை வச்சு எந்த பாஸ்வேர்ட் வச்சு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்களோ அதை வச்சு நீங்க திரும்ப அதே லிங்க்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடைச்சிடும். இப்போ இந்த டேஷ்போர்ட்ல இதெல்லாம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிருக்க சில காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹிஸ்டரியில காட்டுது. இது எதுவுமே காட்டாம ஒரு பிளாங்க் பேஜா இப்படி காட்டும். AWS பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்வீசஸ் தான் சொல்லுவாங்க. சர்வீசஸ், இப்போ நான் EC2ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது ஒரு சர்வீஸ். இதுவே நீங்க டெவாப்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா அங்க எல்லாமே டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் சின்ன டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம AWSல சர்வீசஸா பார்க்கலாம். அது என்ன சர்வீசஸ்? AWSல பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி AWSங்க, எல்லா கிளவுட்லயுமே அவனோட காம்போனன்ட்ஸை அவன் சர்வீஸா தான் ப்ரொவைட் பண்ணுவான்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அப்போ அவங்க கொடுக்குற எல்லா காம்பனண்ட்டுமே இந்த மூணுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் இது மூணுக்கான எக்ஸ்பிளேஷன் அவங்க கொடுத்தாங்க. ஸோ சும்மா நீங்க கூகுள்ல போயிட்டு IAS, PAS, SAS இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா ஒரு இமேஜஸை பாருங்க. லெட் மீ டேக் திஸ் பிக்சர். இது கிளியரா இல்ல, நல்ல பெட்டர் பிக்சர் நான் கிடைக்கிறேன். இது கிளியரா இருக்கா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன் பிரமிசஸ் வார்த்தை சொன்னேன். ஆன் பிரமிசஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த AWS எல்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனிஸுமே அவனோட ஓன் டேட்டா சென்டரை வச்சுதான் அவனோட அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணி. எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலுமே எதை வச்சு அந்த பிசினஸ் ரன் ஆகுதுன்னா ஒரு அப்ளிகேஷன் வச்சுதான் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோக்கு பெரிய பிசினஸ் எது? அவனோட அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுனால அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுனால ஜொமேட்டோக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட். அப்போ ஒரு கம்பெனிக்குள்ளேயும் அவனோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போகணும்னா ஒரு எம்ப்ளாய் அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு லாகின் பண்றாரு பாத்தீங்களா, இதுதான் நான் வந்த டைம், நான் வெளியே போற டைம், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் எங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஏதோ சர்வர்ல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ AWS எல்லாம் இல்லாம மைக்ரோசாஃப்ட் அஷூர்லாம் இல்லாத பட்சத்துல எல்லாருமே ஆன் பிரமிசஸ் அவங்களோட ஓன் டேட்டா சென்டர்ல தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லா டிவைஸும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், டேட்டா பேஸ், செக்யூரிட்டி, மானிட்டரிங் இதெல்லாம் தனித்தனியா வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டீம் இருந்தாங்க. இதனால என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா மேன் பவர் அதிகமா தேவைப்பட்டது, அதிகமான டிவைசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் அதிகமா இருக்கும்போது அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ஆரம்பிக்கும். அப்ப காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தது, மெயின்டெனன்ஸ் அதிகமா இருந்தது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர், அதாவது ஆன் பிரமிசஸ் சொல்லக்கூடிய ஒரு டேட்டா சென்டரை AWS வேர்ல்டு வைடு ஃபுல்லா எல்லா ரீஜியன்ஸ்லயும் அந்த டேட்டா சென்டரை அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டான். அப்போ உங்களுக்கு நான் என்னோட டெமோ கிளாஸை பார்த்துருந்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லா 31 ஜியோகிராபிக் ரீஜியன்ஸ்ல அவன் டேட்டா சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கான். அதுல பாத்தீங்கன்னா 99 அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இங்க ரெண்டு விஷயம் அவங்க சொல்ற பாருங்க. ஒன்னு வந்து ரீஜியன், இன்னொன்னு AZ. ரீஜியன் இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு கண்ட்ரி. அவைலபிலிட்டி ஜோன் இஸ் நத்திங் பட் நீங்க டேட்டா சென்டர் வச்சுக்கலாம். இப்போ நீங்க AWS ஓட கிளவுட் மேப்பை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் என்னோட நீங்க அந்த டெமோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் மேப் நான் வச்சிருப்பேன். பட் ஸ்டில் நான் ஒரு ரீகால்காக காட்டுறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு AWS ஓட ஓவரால் மேப்ல இந்த கிரீன் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாமே லைவா இன்னைக்கு ஓடிட்டு இருக்க டேட்டா சென்டர்ஸ். அதுதான் இங்க டெஃபினிஷனா கொடுத்துருப்போம். ஸோ 31 ஜியோகிராபிக் ரீஜியன்ஸ்ல டோட்டலா 99 டேட்டா சென்டர்ஸ் விச் மீன் அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. அப்போ இந்தியன் மார்க்கெட்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹைதராபாத்ல போன வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்ன்றது ஒரு ரீஜியனா கன்சிடர் பண்றோம். ஓகே, ஸோ ரீஜியன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல உங்களுக்கு 3 அவைலபிலிட்டி ஜோன் விச் மீன்ஸ் ஹைதராபாத் லொகேஷன்ல 3 டேட்டா சென்டர் வச்சிருக்கோம். அவைலபிலிட்டி இஸ் நத்திங் பட் டேட்டா சென்டர். அதுவே மும்பைக்கு பாத்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்க அவைலபிலிட்டி ஜோன் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. இந்த லோக்கல் ஜோன்ன்ற ஒரு கான்செப்ட் இங்க இருக்கு. அதை நான் இன்னைக்கு பேசல. நான் EC2வே உங்களுக்கு 3 நாள் எடுக்குது. இன்னைக்கு EC2ன்ற டாபிக்கே நம்ம 3 நாள் படிக்கிறோம். EC2 அட்வான்ஸ், EC2ல ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் பேசிக் ஆஃப் EC2 கத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரீஜியன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன் என்ன புரிஞ்சிருச்சா? ரீஜன் இஸ் நத்திங் பட் ஒரு கண்ட்ரி ஆர் ஒரு ஸ்டேட். அவைலபிலிட்டி ஜோன் இஸ் நத்திங் பட் டேட்டா சென்டர்ஸ். எல்லா ரீஜன்லயுமே மினிமம் 3 டேட்டா சென்டர்ல இருந்து மேக்ஸிமம் 6 டேட்டா சென்டர் வரை இருக்கு. அப்போ மும்பைல 3 இருக்குன்னா நீங்க அப்படியே வந்து இந்த US சைட்லாம் செக் பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க, ஆரிகன்ல பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ன்றது 4 இருக்கு. அகைன் இந்த லோக்கல் ஜோன்னா என்ன, வேவ்லென்த் ஜோன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை பத்தி நான் அடுத்த செஷன்ல பேசுறேன். பட் ஸ்டில் ரீஜியன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, இது புரிஞ்சிருச்சா? இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செஷன் போயிட்டு அப்புறம் பேசுறேன். அட்டன் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த செஷன்ஸ்லாம் இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்க காக்னிசன்ட்ல பிளேஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காக்னிசன்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காக தான். லெட்ஸ் டேக் அவன் என்ன கிளைண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங் டொமைனை சேர்ந்த ஒரு கிளைண்ட். இங்க டொமைன்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமைன்ன்றது பேங்கிங் ஒரு டொமைன், மீடியா ஒரு டொமைன், இ-காமர்ஸ் ஒரு டொமைன். ஓகேவா? வேற என்ன இருக்கு? ரீட்டைல் ஒரு டொமைன், எஜுகேஷன் ஒரு டொமைன்.
இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கு. அப்ப இந்த எல்லா டொமைன்ஸ்க்குமே அப்ளிகேஷன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் பேங்கிங் யூஸ் பண்றாங்களா? பர்சனல் பேங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சனல் பேங்கிங் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எஸ்பிஐ பேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு யூஆர்எல் கொடுப்பாங்க, எஸ்பிஐ ஆன்லைன். இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வரும். எஸ்பிஐ கார்டு, எஸ்பிஐ நெட் பேங்கிங், எஸ்பிஐ பர்சனல் பேங்கிங், எஸ்பிஐ லாகின், இந்த மாதிரி நிறைய யூஆர்எல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அந்த அப்ளிகேஷன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு டெக்னாலஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ண போறீங்க. அந்த கிளைண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு டொமைன்ல இருப்பான்னு சொல்றேன். அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்றேன். அந்த அப்ளிகேஷன் ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். அந்த டேட்டா சென்டர் இன்னைக்கு தேதிக்கு அதிகமா கிளவுடா தான் இருக்கு. அந்த கிளவுட் ஏடபிள்யூஸா இருந்தது அப்படின்னா நீங்க நம்ம இந்த டெக்னாலஜில படிக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து கான்ஃபிகர் பண்ணுங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஆன்லைன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா என்ன பேச வரேன்னு? நம்ம என்ன லேர்ன் பண்ண போற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? ஓகே ஃபைன். இப்போ கமிங் பேக் டு த கான்செப்ட். இப்போ காக்னிசன்ட்ல ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்றோம். லெட்ஸ் டேக் அது ஒரு பேங்கிங் கிளைண்ட். இந்த பேங்கிங் கிளைண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது என்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது வெப் ஆப், இன்னொன்னு மொபைல் ஆப். ஓகேவா? எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கே உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆன்லைன்லயும் இருக்கு, வெப்லயும் மொபைல் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதிகமா நம்ம இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் தான், இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வெப் அப்ளிகேஷன் எனக்கு ரன் ஆகணும்னா எனக்கு என்ன தேவை? ஏதோ ஒரு டேட்டா சென்டர் தேவை. அப்போ அந்த டேட்டா சென்டர் இதர் ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நான் எடுக்கிற ஒரு ஆளா இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஏடபிள்யூஎஸ் அதுல இருந்து கொடுக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இந்த 3 கேட்டகரியில கொடுப்போம். இப்ப இந்த 3 விட்டுருங்க. இதே கிளைண்ட் என்ன பண்றான்னா, இதே பேங்கிங் கிளைண்ட், எஸ்பிஐ பேங்கிங் கிளைண்ட் என்ன பண்றான்னா, அவங்க கிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, ஒரு ஓன் டேட்டா சென்டர் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ண சொல்றான்னா, நீங்க தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம், என்கிட்ட ஓன் டேட்டா சென்டர் இருக்கு, என் டேட்டா சென்டர்லயே அப்ளிகேஷன்ஸை நீங்க ரன் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஆன் பிரமிசஸ் அவனோட ஓன் டேட்டா சென்டர்ல நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுவேன், ஸ்டோரேஜ் கான்ஃபிகர் பண்ணுவேன், சர்வரை கான்ஃபிகர் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு ஆளும் பண்ண மாட்டாங்க, தனித்தனி டீம் பண்ணுவாங்க. அப்போ இந்த எல்லா காம்போனன்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கும். இந்த டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பெரிய டீம் இருக்கும். இது எல்லாமே யார் மேனேஜ்னா, யூ மேனேஜ். அதாவது அந்த டீம் மேனேஜ் பண்ணிக்கணும். அந்த எஸ்பிஐ டீம் இல்ல சிடிஎஸ் டீம் அவங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அப்போ இந்த நெட்வொர்க்கிங்ல ஏதாவது ஹார்ட்வேர் லெவல்ல ஃபெயில் இருந்துச்சுனாலும் அவன் தான் பொறுப்பு, கான்ஃபிகரேஷன் லெவல்ல ஃபெயில் இருந்தாலும் அவன் தான் பொறுப்பு, எல்லாமே அவன் தான். ஆனா இதுவே கிளவுடுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் சொன்னல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஏடபிள்யூஎஸ் ஏதோ ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்குறான்னா அது 3 கேட்டகரியில கொடுக்கும். ஒன்னு ஐஏஎஸ், பிஏஎஸ், எஸ்ஏஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EC2ன்ற சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் கீழே வருது. அதுல பாத்தீங்கன்னா நெட்வொர்க், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன் என்னன்னு நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இந்த 4 காம்போனன்ட் என்ன சொல்றான் பாருங்க. அதர்ஸ் மேனேஜ்னா ஏடபிள்யூஎஸ் மேனேஜ். ஓகே, அதாவது இதை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஹார்ட்வேர் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் டேட்டா சென்டர் பார்த்திருக்கீங்க? இதுதான் டேட்டா சென்டர். இந்த மாதிரி டேட்டா சென்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக்ஸ்லாம் இருக்கும். அந்த ரேக்ஸ்க்குள்ள இந்த டிவைசஸ்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, கேபிள்ஸ்லாம் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த டேட்டா சென்டர் இப்போ எங்க இருக்குன்னா ஏதோ ஏடபிள்யூஎஸ்ல ஏதோ ஒரு ரீஜன்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுவே நீங்க இந்த சர்வர், நெட்வொர்க், ஸ்டோரேஜ்லாம் கிரியேட் பண்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் கீழனா, இது எல்லாமே ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ரேக்ல ஓடிட்டு இருக்கும். இதுக்கு நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது. ஆக்சஸ்ன்றது போய் நம்மளே அந்த டேட்டா சென்டர்ல போய் கை வச்சு தொடருது, பிசிக்கல் ஆக்சஸ். விர்ச்சுவல் ஆக்சஸ்னா இந்த மாதிரி இன்டர்நெட் வழியா ஒரு கன்சோலை கிரியேட் பண்ணி அந்த கன்சோல் வழியா அந்த EC2 மிஷினை ஆக்சஸ். பிசிக்கல் ஆக்சஸ் வேற, விர்ச்சுவல் ஆக்சஸ் வேற. இப்போ நம்ம விர்ச்சுவலா தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பிசிக்கலா எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே ஏடபிள்யூஎஸ் பார்த்துக்கணும். அதுதான் அதர்ஸ் மேனேஜ். இந்த சர்வருக்கு மேல என்ன ஓஎஸ் வேணுமோ நீ போட்டுக்க. நான் உங்களுக்கு ஹார்ட்வேர் கொடுத்துட்றேன், என்னோட லேப்டாப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஐஏஎஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ என் லேப்டாப் உங்களுக்கு டம்மியா கொடுத்துருது. இந்த லேப்டாப்ன்றது ஹார்ட்வேர் இருக்கு, அதுல ஸ்டோரேஜ் இருக்கு, நெட்வொர்க்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா இந்த லேப்டாப்பை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உள்ள ஓஎஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. இதுல என்ன கேம் வேணுமோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல என்ன மூவிஸ், சாங்ஸ் வேணுமோ நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை நீங்க தான் கொடுக்கணும்.
இந்த ஹார்ட்வேர் லெவல்ல ஏதாவது பிரச்சனை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகல, நெட்வொர்க்கே உங்க லேப்டாப்ல எடுக்க மாட்டேங்குது, அதுக்கு நான் பொறுப்பு. அதுதான் யூ மேனேஜ் அதர்ஸ் மேனேஜ். இப்போ நான் சொன்ன என் லேப்டாப் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் அவன் கொடுக்குற சர்வருக்கும் அது ஐஏஎஸ் கீழே கொடுத்தானா அதுதான் பொறுப்பு. நீங்க EC2 IIS கீழே எடுக்கும் போது நெட்வொர்க், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன் எல்லாமே அவன் பார்த்துக்க. அதுக்கு மேல வர எல்லா காம்பனன்ட்ஸுமே, சாரி, இது எல்லாமே அவன் பார்த்துக்க போறான். இதுக்கு மேல வரது எல்லாமே நான் பார்த்துக்க. ஏன்னா நான் தான் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வர போறேன். இதுதான் IIS. இப்ப அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் ஆகணும். இங்க பாருங்க, நெட்வொர்க்கிங்ல இருந்து ரன் டைம் வரைக்கும் அவன் மேனேஜ் பண்ண போறான். அப்ப அதுக்கு மேல ஓடிட்டு இருக்க டேட்டா, சாஃப்ட்வேர் மட்டும் நான் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே லேப்டாப் இந்த முறை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இந்த முறை என்ன பண்றேன்னா, அதுக்கு மேல ஓஎஸும் போட்டு கொடுத்துட்றேன். ஓஎஸ்க்கு மேல நீங்க சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கான லைப்ரரிஸ், பைனரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சே நீங்க ஒரு அப்ளிகேஷன் இந்த லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த லேப்டாப்ல ஜாவா ரன் ஆகணும் இல்லை, அதுதான் பேசிக். ஜாவா கூட வேணாம். ஒரு கேம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறீங்க இந்த லேப்டாப்ல, அந்த கேம் வந்து பைத்தான்ல டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த லேப்டாப்ல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், அதுக்கு மேல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த பைத்தான் அப்ளிகேஷன் ரன் ஆகும். அப்பதான் உங்களால இந்த கேம் ஆட முடியும். கரெக்டா? சோ இங்க அதே பழைய கான்செப்ட் பாருங்க. நான் உங்களுக்கு வெறும் ஹார்ட்வேர் மட்டும் தான் தரேன். நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்க, பைத்தான் இன்ஸ்டால் பண்றீங்க, அதுக்கு மேல கேம் இன்ஸ்டால் பண்ணி நீங்க விளையாடிக்கிறீங்க. ஆனா இன்னொரு சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸா நடக்கும் போது நான் உங்களுக்கு ஹார்ட்வேரும் கொடுத்துட்றேன், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றேன், மேல பைத்தானே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு பைத்தானுக்கு சப்போர்ட் ஆகிற கேமிங்க அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். அதாவது ஒரு பிளாட்ஃபார்மே நான் கொடுத்துருவேன். ஓகே, அண்ட் கமிங் பேக் டு சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இப்போ நான் அதே ஒரு லேப்டாப் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுல என்னெல்லாம் இருக்கும்னா, லேப்டாப் இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும், அதுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பேன், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பேன், கேமிங்கும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், வந்து லாகின் பண்ணி விளையாட்டு போயிடலாம். கான்செப்ட் புரிஞ்சுதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இப்போ இந்த மூணுத்துல எதுக்கு அதிகமா காஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பர், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் தான் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லா நான் உங்களுக்காக ப்ரொவைட் பண்றேன். அப்போ நான் இதுக்கு அதிகமா தான் சார்ஜ் பண்ணுவேன். அதுவே பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் பாத்தீங்கன்னா டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு, ரிமைனிங் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்றப்போ எனக்கு நீங்க ஹார்ட்வேர் மட்டும் கொடுங்க, அந்த ஹார்ட்வேருக்கு மேல என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் இப்ப நான் பேசின விஷயம் புரிஞ்சிருச்சா? ஆன்லைன் ஆட்லைன் தினேஷன் குணா எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, இது நான் பேசுற ஒரே ஒரு EC2க்கு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் லேர்ன் பண்ண போறோம். சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் சொன்னல, அது எல்லாமே இது ஏதோ ஒரு 3க்குள்ளதான் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். இது AWS கிடையாது. இன் ஜென்ரலா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நீங்க எடுத்து ஒர்க் பண்ற ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுமே எய்தர் இட் குட் பி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இது கிளியரா? சூப்பர். இதை அப்படியே நான் ரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு அதெல்லாம் பேசுறேன்ல, இந்த டொமைன் இதெல்லாம் கிளியரா? டொமைன்னா நிறைய பிசினஸ், அந்த பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரீட்டைல், மீடியா எல்லாமே உங்களுக்கு டொமைன்ஸ் தான். எல்லா டொமைனுக்குமே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஃபுட்டும் ஒரு டொமைன் தான், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றது தான் நம்மளோட வேலையை. டெவலப் பண்றது டெவலப்பர், அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து கிளவுட்ல ரன் பண்றது நம்ம எடுக்கிற சர்வீஸ் IAS, PAS, SAS. இதுதான் பேசிக் நாலேஜ். இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம எடுத்து டெக்னிக்கலா லேர்ன் பண்ற விஷயம் எல்லாமே கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் திங் அந்த ரீஜியன் பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவைலபிலிட்டி ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன் பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, அகைன் நீங்க காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பேங்கிங் கஸ்டமருக்கு ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா, இந்த பேங்கிங் கிளைண்ட் எங்க இருப்பான்? ஏதோ ஒரு லொகேஷன்ல இருப்பான்ல, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கான் அப்படின்னா, நான் இந்த ரீஜியன் வந்து இந்தியன் பேஸ்ட் ரீஜன் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இந்தியாவில ரன் பண்ணாதான் இந்தியால இருந்து வர மக்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ண முடியும். என்னதான் AWSக்கு 31 அவைலபிலிட்டி ஜோன் இருந்தாலும், 99 டேட்டா சென்டர் இருந்தாலும், என்னோட கிளைண்ட் இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட். அப்படின்னா இந்த மேப் காமிச்சேன் பாத்தீங்களா, இது வேர்ல்டு வைடு ஃபுல்லா இருக்கு. கனடால இருக்கு, நார்த் வெர்ஜீனியா, நிறைய இடத்துல இருக்கு. நான் எங்க வேணா டேட்டா சென்டரை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் எனக்கு இருக்கு. ஆனா கண்மூடித்தனமா அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. என்னோட கிளைண்ட் எங்க இருக்கான், என்னோட மக்கள் எங்க அதிகமா அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றாங்களோ அங்க AWS டேட்டா சென்டர் நியரஸ்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கமிங் பேக் டு கான்செப்ட், இப்போ இந்தியன் ஏஷியன் பசிபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்ல இருக்கு, மும்பைல இருக்கு.
நம்ம இந்த அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இதே சிடிஎஸ் என்ன பண்றான்னா ஒரு கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றோம். என்ன கிளைண்ட்னா லெட்ஸ் டேக் ஜொமேட்டோ. ஓகே, ஜொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில மட்டும்தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னை பீப்புள் மட்டும்தான் ஜொமேட்டோ ஆப்பை யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த அப்ளிகேஷன் நான் ஏடபிள்யூஎஸ்ல ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காக்னிசன்ட் கிளைண்ட் வந்து ஜொமேட்டோ, சென்னை மக்கள் தான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறாங்க. ஆனா ஏடபிள்யூஎஸ்ல தான் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ சொல்லிட்டான். இப்போ காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ற நம்ம ஏடபிள்யூஎஸ்ல எந்த டேட்டா சென்டரை சூஸ் பண்ணா சென்னையில இருந்து மக்கள் ஃபாஸ்டா அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும்? இங்க ரெண்டு இருக்கு, மும்பை, ஹைதராபாத். எது நமக்கு நியரஸ்ட் ரீஜியன்? கரெக்ட், சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன் நமக்கு எது நியரஸ்ட் ரீஜியன்? மும்பையா ஹைதராபாத்தா? மும்பையா? புரியல. ஹைதராபாத். எஸ், ஹைதராபாத். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஹைதராபாத் ரீஜனுக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணலாம், என்னோட அப்ளிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ அங்க போயிட்டு நான் ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அங்கேயே அப்ளிகேஷன் ரன் பண்ண வைக்கலாம்னு சொல்லுவேன். பட் இது நல்லா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு, cloudping.info. இங்க பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஓட எல்லா டேட்டா சென்டர்ஸோட லிங்க் இங்க இருக்கும். ஓகேவா, ஒண்ணும் கிடையாது. இங்க போயிட்டு நீங்க HTTP request இங்க மேலேயே இருக்கும், HTTP ping, which means இப்போ நான் சென்னை போரூர்ல இருந்து ஒரு ஹிட் ரிக்வஸ்ட், ஒரு இன்டர்நெட் வழியா ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் ஏடபிள்யூஎஸ் ஆல் ஓவர் த டேட்டா சென்டர்ஸ்க்கு. அப்ப எனக்கு போயிட்டு இங்க ஒரு ரிக்வஸ்ட் சார்ட் வரப்போது எவ்வளவு செகண்ட்ஸ்ல என்னால அந்த ரீஜனை இன்டர்நெட் வழியா ரீச் பண்ணிட்டு வர முடியும் பாருங்க. ஒரு மில்லி செகண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வருது பாத்தீங்களா? இப்போ எந்த மில்லி செகண்ட்ஸ் கம்மியா இருக்கும் அதுதான் என்னோட நியரஸ்ட் ரீஜன். ஓகே, அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஹைதராபாத் எவ்வளவு இருக்கு, மும்பை. இது பேஸ்ட் அப்பான் யுவர் பேண்ட்விட்த், இன்டர்நெட் ஸ்பீடும் பொறுத்து தான் இருக்கு. யூஸ்வலா 53 மில்லி செகண்ட்ல வராது, ஹைதராபாத்துக்கு 18-19 வந்துடும். 18 ரொம்ப கம்மியாவே வரும். ரொம்ப 18 மில்லி செகண்ட்ஸ்ல எனக்கு ஹிட் வந்துடும். இப்ப என்னோட நெட்வொர்க் பேண்ட்விட்த் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு 50 மில்லி செகண்ட்ஸ் காட்டுது. அப்ப எது கம்மியான மில்லி செகண்ட்ஸ்ல உங்களுக்கு போயிட்டு வருதோ அதுதான் நியரஸ்ட் லொகேஷன். இப்ப எப்படி டேட்டா சென்டர் ரீஜன் சூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா? பேஸ்ட் அப்பான் த கிளைண்ட், எந்த கண்ட்ரில இருந்து மக்கள் அதிகமா ஆக்சஸ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு நியரஸ்ட் லொகேஷனா நீங்க என்ன பண்ணணும், ரீஜனை சூஸ் பண்ணணும். இது கிளியரா? இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன், நீங்களும் லாகின் பண்ணிடுவீங்க. பண்ண உடனே ரைட் சைட் டாப் கார்னர்ல என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட், அவரோட நேம் காட்டுது. நீங்க கிரியேட் பண்ணி உங்க நேம் காட்டும். இங்க லண்டன் இருக்கு பாத்தீங்களா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ரீஜன்ஸுமே இங்க காட்டும். இப்போ நமக்கு எந்த ரீஜன் வேணும்? இங்க ஏன் மும்பை எனேபிள் ஆகலன்னா மும்பை இங்க கீழே இருக்கு. There are 10 regions that not enabled for this account, which means இந்த அக்கௌண்ட் நான் எப்பயோ கிரியேட் பண்ணேன். இந்த மும்பை ரீஜியன் போன வருஷம் தான் லைவ் ஆச்சு. சாரி, ஹைதராபாத் ரீஜியன் 2022 லைவ் ஆச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரீஜன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஹைதராபாத்துக்கு அடுத்தது நமக்கு அடுத்த நியரஸ்ட் லொகேஷன் மும்பை. லெட்ஸ் டேக் மும்பை. இப்போ நான் மும்பைன்னு கிளிக் பண்ணோடனே லண்டன்ல இருந்து எனக்கு அப்படியே மும்பைக்கு மாறிட பாருங்களா. இங்க பாருங்க, ஏபி அப்படின்னா ஏசியன் பசிபிக், சவுத் அப்படின்னா சவுத்ல மும்பை இருக்கு. அதாவது ஏசியன் பசிபிக்ல சவுத்ல மும்பை, சவுத் ஈஸ்ட்ல சிங்கப்பூர். அந்த சவுத் ஈஸ்ட்ல தான் உங்களுக்கு சிட்னியும் இருக்கு. அதை என்ன பண்ணா 1 and 2 பிரிச்சுட்டான். நார்த் ஈஸ்ட்ல டோக்கியோ. இது எல்லாமே ஏசியன் பசிபிக். ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றான்னா கான்டினென்ட் வைஸ் பிரிச்சிடும். ஓகேவா, ரீஜியன் வைஸ்ல இருந்து கான்டினென்ட் வைஸ். அப்ப இதெல்லாம் ஏசியன் பசிபிக், இதெல்லாம் யூரோப். ஓகே, அப்படியே மேல போனீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஈஸ்ட், யூஎஸ் வெஸ்ட் அப்படின்னு மாறிடும். லெட் மீ கிளிக் ஆன் மும்பை. இப்போ என்னோட டேஷ்போர்ட் அப்படியே மும்பைக்கு மாறிடும் பாருங்க. அதே மாதிரிதான் இருக்கும், ஆனா ரீஜியன் மட்டும் மும்பை. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சென்னையில உட்காந்துட்டு ஏடபிள்யூஎஸ் ஓட மும்பை ரீஜன் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ இது மாத்திட்டீங்க. நான் ஏன் மும்பை போறேன்னு சொல்லிட்டேன் கரெக்டா? ஏன்னா இந்தியன் கிளைண்ட்ஸ்ல அப்ளிகேஷன் ஓட போது மக்கள்லாம் இந்தியால இருந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க, அதனால மும்பை போனேன். இன்கேஸ் நீங்க இங்க உட்காந்து யூஎஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அந்த அப்ளிகேஷனோட டிராபிக் ரிக்வஸ்ட் எவ்வளவு பேர் ஆக்சஸ் பண்றாங்க, எந்த லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அவன் யூஎஸ் மார்க்கெட்ல ஆக்சஸ் பண்றான்னா அப்ப நான் அந்த ரீஜனை மாத்திக்கணும். இவன் நான் இங்க மும்பைல போட்டாலும் யூஎஸ்ல போட்டாலும் ஒர்க் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த ஸ்பீடு குறையும். அதான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் காமிச்சேன்.
இங்க பாருங்க எனக்கு அதே நார்த்தன் வெர்ஜினியான்னா நீங்க எவ்வளவு கருது பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எம்எஸ் லோ, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும், கம்மியான எம்எஸ் ஃபாஸ்டா. ஓகே, ஸோ அதான் அந்த கான்செப்ட். இன்கேஸ் நான் பேசுறது எங்கேயாச்சும் உங்களுக்கு இடையில புரியல அப்படின்னா தயவு செஞ்சு அங்கேயே நான் ஸ்டாப் பண்ணி எனக்கு கேட்டுருங்க. ஆன்லைன் ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். எசிஸ்டேட் பண்ண வேண்டாம், எதுவும் யோசிக்க வேண்டாம், எதாவது நினைச்சு போறேன்னு நினைக்க வேண்டாம். எதுவாக செஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஏன்னா இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 months ப்ரோக்ராம் எப்படி போக போகுதுன்னா, நீங்க எல்லாத்தையும் படிக்க போறீங்க, கையோட ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, கையோட அவுட்புட் கொடுக்க போறீங்க. இன் பிட்வீன் நான் உங்களுக்கு ஒரு 50 to 60% கோர்ஸ் முடியும் போதே நான் உங்களுக்கு மார்க் இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு வரவே போறேன். நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூன்றது ஈஸியா தூக்கி சாப்பிட்டு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டதுலாம் எனக்கு இன்டர்வியூ தெரியல, அட்டன் பண்ண வரல, கொஸ்டின்ஸ் புரியல அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் தான் கொடுக்க போறேன். அதனால நல்லா லிசன் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். ஆனா படிக்கிறத கொஞ்சம் தெளிவா இது படிக்கிறதுக்கான சிலபஸ் கிடையாது, கத்துக்கிறதுக்கான சிலபஸ். உட்காந்து படிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் தியரிட்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாமே ப்ராக்டிகல்ஸா பண்ணணும். ஓகேவா? சோ அதனால எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணி, சார் அது எதுக்கு பண்றோம், அது பண்ணதுனால என்ன, எங்கேயாச்சும் புரியல நினைச்சீங்கன்னா அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க. மேக்ஸிமம் நான் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி தான் பேசுவேன். ஈவன் தோ புரியல, டக்குன்னு என் மைண்ட் வெளியே போயிடுச்சு, நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு எனக்கு, டக்குன்னு ஒரு முறை சொல்ல முடியுமானா நோ ப்ராப்ளம், திரும்ப நான் சொல்ல ரெடியா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன அந்த ரீஜியன்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன், ஒவ்வொரு ரீஜியன்லுமே மினிமம் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருந்து மேக்ஸிமம் 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை ஒரு ரீஜனா எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ மும்பைல மினிமம் 3 டேட்டா சென்டர் இருக்கும். இந்த 3 டேட்டா சென்டர் ஏன் வச்சிருக்கானா ஹைலி அவைலபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அதான் ஹைலி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் இங்க என்னால வர முடியல வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிட்டேன், நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. இப்ப நான் இல்லைன்னா கூட உங்களுக்கு கிளாஸ் இங்க நடக்கணும்னா என்ன பண்ணணும், எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஆள் எனக்கு பேக்கப்பா இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்தவரை ஹைலி அவைலபிளா ஒரு டீமை நான் மெயின்டைன் பண்ணிட்டு அர்த்தம். அதே தான் ஒரு அப்ளிகேஷன் ஒரு ரீஜன்ல ஓடிட்டு இருக்கு, ஒரு டேட்டா சென்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்ளமான டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சு, ஒரு பவர் ஃபிளக்சுவேஷன், ஒரு ரெயின், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் டவுன் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு டேட்டா சென்டர்ல அந்த அப்ளிகேஷன் நான் போட்டு வச்சிருந்தேன்னா 24/7 அந்த அப்ளிகேஷன் மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஹைலி அவைலபிள். அப்ப என்ன பண்ணக்கூடாது, ஒரு டேட்டாவை ஒரே டேட்டா சென்டர்ல வச்சிருக்க கூடாது, மல்டிபிள் டேட்டா சென்டர்ல வச்சிருக்கணுன்றதுக்காக தான் அவன் ஒரு ரீஜியன்ல மினிமம் 3 டேட்டா சென்டர் போட்டு வச்சிருக்கான். இந்த 3 டேட்டா சென்டருமே இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். இப்ப இந்த டேட்டா சென்டர் பக்கத்துல வச்சிருக்க மாட்டான், மினிமம் 100 கிலோமீட்டர் மைல்ஸ்ல வச்சிருப்பான். எதனாலன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது, அதோட இம்பாக்ட் கண்டிப்பா சரௌண்டிங்ல இருக்கும். அப்போ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்து அந்த டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சுன்னா பக்கத்துலேயே வச்சிருந்தா அதுவும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால மினிமம் 100 கிலோமீட்டர் மைல்ஸ்ல இன்னொரு டேட்டா சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாமே லோக்கல் ஐஎஸ்பி ப்ரொவைடரோட ஹெல்ப்போட இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் AWS மட்டும் கிடையாது, எல்லா கிளவுட் ப்ரொவைடருமே ஃபாலோ பண்ற ஒரு ஹைலி அவைலபிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த சில வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைலி அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ இங்க சர்வீஸ் என்ற செக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது கம்ப்யூட். ஸோ கிளிக் ஆன் கம்ப்யூட். இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம இன்னைக்கு எடுத்து படிக்க போற டாபிக் EC2. அது என்ன சொல்லுவோம்னா விர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் தி கிளவுட். ஸோ கிளிக் ஆன் EC2. இந்த EC2 சர்வீஸ் உங்களுக்கு எல்லா ரீஜன்லயுமே இருக்கும். ஓகே, EC2 ஒரு சர்வர். எத்தனை பேருக்கு விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் தெரியும்? மல்டிபிள் இதை ஒரே இதில் யூஸ் பண்றது. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? விர்ச்சுவல் மிஷின் என்ன சொன்னீங்க? மல்டிபிள் OS ஒரே இதுல ரன் பண்றது, இந்த மாதிரி. சூப்பர். அதாவது மல்டிபிள் OS ஒரே ஹார்ட்வேருக்கு மேல ரன் பண்றது தான் விர்ச்சுவலைசேஷன். நம்ம எல்லாருக்குமே ஒரே லேப்டாப்புக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம், 2 OS போட்டு யூஸ் பண்ணுவோம், பாத்திருக்கீங்களா? அது எதனால அந்த மாதிரி யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் Windows 7 எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, Windows 8, 10 எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. Windows 7ல ஒர்க் ஆகிற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் Windows 10ல சப்போர்ட் ஆகாம போயிருக்கு. கரெக்டா? இப்போ நீங்க Windows 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு Windows 7மே யூஸ் பண்ணணும், Windows 10 நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா Windows 10 நீங்க தனியா இன்னொரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா திரும்ப ஒரு 50,000 ரூபாய் மினிமம் செலவு பண்ணணும். அப்படி பண்ண விருப்பம் இல்லாதப்ப என்ன பண்ணா, இதே லேப்டாப்ல எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, கோர்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு, ப்ராசஸரும் ஃப்ரீயா தான் இருக்கு. அப்ப இதே ஹார்ட்வேர்ல நான் இன்னொரு OS போட்டு யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் விர்ச்சுவலைசேஷன்.
ஒரே ஹார்ட்வேருக்கு மேல மல்டிபிள் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் விர்ச்சுவலைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் கேட்டாங்கன்னா, ஒரு சிங்கிள் ஹார்ட்வேருக்கு மேல விர்ச்சுவலைசேஷன் ஒரு சாஃப்ட்வேரை போட்டிங்க அப்படின்னா அதான் ஹைப்பர்வைசர் சொல்லுவாங்க. அதை போட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்வேருக்கு மேல மல்டிபிள் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமேட்டிக்கா போட்டு காட்டுறோம் பாருங்க. இதனோட ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேருக்கு மேல ஹைப்பர்வைசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் உங்களுக்கு ஒரு 12 GB ஆஃப் ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேம் ஒரு 12 GB நான் வச்சிருக்கேன். ஃபாலோட் பை ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். ஒரு 4 விர்ச்சுவல் CPU வச்சிருக்கேன். இதுதான் அந்த ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டி. இப்படி இருக்கு. இதுக்கு மேல நான் ஹைப்பர்வைசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு மேல இது வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு இது மேல மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு தான் விர்ச்சுவலைசேஷன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு மேல ஒரு விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இந்த மாதிரி பண்றதுனால விண்டோஸ் 7ல நான் ரன் பண்ணணும்னு நினைச்ச அப்ளிகேஷன்ஸ் என்னால ரன் பண்ண வைக்க முடியும். விண்டோஸ் 8ல நான் ரன் பண்ண நினைச்ச அப்ளிகேஷன் என்னால ரன் பண்ண வைக்க முடியும். விண்டோஸ் 10ல நான் ரன் பண்ண நினைச்ச அப்ளிகேஷன் என்னால வைக்க முடியும். இது நான் ஹோஸ்ட் பண்ணும் போதே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் ஹோஸ்ட் பண்ணும் போதே இதுக்கு இவ்வளோ அலோகேஷன்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 4 GB வேணும், ஒரு விர்ச்சுவல் CPU வேணும், ஒரு 100 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னு நான் ஒதுக்கிடுவேன். புரியுதா? ஒதுக்கிட்டேன் அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம். இது ரெப்ளிகேட் பண்ணும் போதே இது விண்டோஸ் 8, இதுல சேஞ்சஸ் இந்த கோர் மட்டும் இது என்ன பண்ணலாம், இங்கேயும் ஒரு 4 இங்க ஒரு 10 GB தேவைப்படுது ரேம். ஆனா 10 GB போட்டா அவைலபிலிட்டி இருக்கா? இல்ல. இங்க ஒரு 6 GB தேவைப்படுது, இங்க ஒரு 400 GB தேவைப்படுது. இப்ப முடிஞ்சிருச்சுன்னா இங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்க. இப்ப ஸ்டோரேஜ் நம்ம இந்த சர்வர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can able to assign to this mission. So இதுதான் விர்ச்சுவலைசேஷன். இப்ப ஏன் இதை பத்தி நான் பேசுறேன்னா, இந்த டெக்னாலஜி மார்க்கெட்டை ஒரு 10 வருஷம் ரூல் பண்ணிட்டு இருந்தது. இந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தனித்தனியா சர்வர் வாங்கி தனித்தனியா அதுக்கு மேல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேல தனித்தனியா சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு. அப்போ ஒரு கம்பெனில 5 அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்கன்னா 5 ஹார்ட்வேர் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஹார்ட்வேருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப 5 அப்ளிகேஷன் ஓடுதுன்னா 5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஓவர் கம் பண்ண டெக்னாலஜி தான் ஹைப்பர்வைசர். ஒரே ஒரு ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேர் ஒரு 1.25 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்கிடலாம், அதுக்கு மேல மல்டிபிள் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு போனாங்க. இது புரிஞ்சுதா? இது பிசிக்கல் சர்வர். இப்ப நான் இதை பேசின பாத்தீங்களா, இது ஒரு பிசிக்கல் சர்வர். பிசிக்கல் சர்வர்னா ஒரே ஒரு ஹார்ட்வேர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேல உங்களோட அப்ளிகேஷன். இது விர்ச்சுவலைசேஷன். ஒரு ஹார்ட்வேர் ஹைப்பர்வைசர் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு மேல கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு மேல தனித்தனியா அதுக்கு சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண வச்சு. ஸ்டில் இது எல்லாமே ஐசோலேட்டட் தான், ஒண்ணும் பேசிக்காது, எல்லாமே ஐசோலேட்டடா தான் இருக்கும். இது புரிஞ்சிருச்சா? ஆன்லைன் அபிக்கு புரிஞ்சுதா? குணா, தினேஷ்? ஓகே. இப்ப நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம AWSல EC2ன்ற ஒரு மிஷின் நம்ம எடுத்து கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா, அவன் அந்த மிஷின் எப்படி கொடுக்க போறான்னா இந்த மாதிரி பிசிக்கல் சர்வரா கொடுக்க போறது கிடையாது. இந்த மாதிரி பிசிக்கல் சர்வரா அவன் கொடுக்க போறது கிடையாது. எதனால அப்படின்னா, நிறைய மக்கள் எனக்கு ஒவ்வொரு சர்வர் கொடுன்னா எங்க போகும்? கரெக்டா அவனுக்கு காஸ்ட் அதிகமாயிடும். அவனும் இந்த மாதிரி ஒரு பெரிய அண்டர்லைங் ஹார்ட்வேரை வச்சிருப்பான். அதுக்கு மேல ஹைப்பர்வைசர் சில டெக்னாலஜிஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அலோகேட் பண்ணி வச்சிருப்பான். நமக்கு எது தேவையோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். சோ தட் அவனுக்கும் என்ன நடக்கும்னா, விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் வழி அவனுக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கு. ஓகே. சோ இப்போ நம்ம AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த சர்வீசஸ்ல போயிட்டு நல்லா பாருங்க. இதுக்கப்புறம் தான் நல்லா லெசன் பண்ணணும். ஏன்னா நான் நிறைய விஷயம் நேவிகேட் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். ஓகே. அதனால நல்லா லெசன் பண்ணுங்க. ஸோ கிளிக் ஆன் கம்ப்யூட். கம்ப்யூட்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எலாஸ்டிக் கம்ப்யூட் லோட், விர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் தி கிளவுட். இதை கிளிக் பண்ணுங்க.
இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஈஸி ஒரு சர்வர் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க, சர்வர்னு சொல்லுவாங்க, விஎம் சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ்னா என்ன? உடனே உடனே எனக்கு ஒரு மிஷின் வேணும் நினைச்சீங்கன்னா அதுதான் இன்ஸ்டன்ஸ். இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் என்ற பட்டன் நான் கிளிக் பண்றேன். இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கா? கிளிக் ஆன் திஸ் லான்ச் இன்ஸ்டன்ட். ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு AWS மும்பை ரீஜியன்ல இருந்து ஒரு மிஷினை கிரியேட் பண்ண முடியும். அவ்வளவுதான். மொத்தமா 7 ஸ்டெப் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஃப்ரீ டயர் தான் யூஸ் பண்ண போறோம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம யூஸ் பண்றது ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம EC2 மிஷின்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. அதுல சில லிமிட்ஸ் இருக்கு. என்ன லிமிட்னா, நீங்க ஒரு விர்ச்சுவல் CPU தான் எடுக்க முடியும், ஒரு GB ஆஃப் RAM தான் யூஸ் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டா 30 GB ஹார்ட் டிஸ்க், SSD ஹார்ட் டிஸ்க் தான் உங்களுக்கு ஃப்ரீ. இது வந்து 750 hours per month உங்களுக்கு ஃப்ரீ. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், 365 டேஸ்க்கு இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு மிஷின் இந்த கான்ஃபிகரேஷன்ல எடுத்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு மிஷின் எடுத்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட். செஷன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, புரியல நினைக்காதீங்க. ஓகேவா? இப்பதான் ஆரம்பிக்க போறேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஒரு விர்ச்சுவல் CPU, 1 GB RAM, 30 GB ஹார்ட் டிஸ்க் இதை எடுத்து தான் ஒர்க் பண்ண போறேன். ஆனா ரியல் டைம்ல இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க ஒரு லேப்டாப் வாங்க போறீங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவீங்க. உங்களுக்கு 100 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்து லேப்டாப் கொடுத்தா யூஸ் பண்ணுவீங்களா? 100 GB என்ன நிற்கும்? சாஃப்ட்வேர் போக, OS போக உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதே எவ்வளவு இருக்கும்? ஒரு 50 GB தான் மிச்சம் இருக்கும். 50 GB நீங்க எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க? அப்போ மினிமம் நம்ம எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் போனா ஒரு 500 GB இருந்து 1 TB வரைக்கும் போயிட்டு இருக்கும் பை டிஃபால்ட்டா. அப்போ யூசேஜ்ன்றது அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃப்ரீ டயர்ல இந்த மாதிரி ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் கொண்ட மிஷின்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். இதுக்கு ஒரு சில நேம்ஸ் கூட வச்சிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். இதுதான் இந்த டேஷ்போர்ட். எவ்வளவு சர்வர் வேணும்? நீங்க 1 கொடுத்தீங்கன்னா 1, 100 கொடுத்தீங்கன்னா 100 கிரியேட் ஆகும். ஆனா ஃப்ரீ டயர் லிமிட்ன்றது என்னது? அந்த ஒரு CPU, ஒரு விர்ச்சுவல் கோர், 30 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க். இப்போதைக்கு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது நேமிங் கன்வர்ஷன்ஸ் கரெக்டா வைக்கல அப்படின்னா யாரு இந்த சர்வரை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது தனித்தனி அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்றீங்க, கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரே அக்கௌண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணும். அப்ப யாரு எந்த சர்வர் கிரியேட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு டேக் கொடுக்கணும். டேக் இஸ் நத்திங் பட் நேம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, இது ஒரு EC2 மிஷின் இல்லையா, இதை நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்றேன். இப்போ நான் எடுக்க போறது ஒரு விண்டோஸ் மிஷின். அவ்வளவுதான். EC2 டெஸ்டிங் விண்டோஸ் அப்படின்னு சும்மா டம்மியா நேம் கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே வாங்க, இங்க படிங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா AMI, அமேசான் மிஷின் இமேஜ். இப்போ எனக்கு என்ன AMI வேணும்னா, எனக்கு விண்டோஸ் AMI வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு தம்பி எனக்கு ஒரு OS போட்டு கொடுங்கன்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பூட்டபிள் இமேஜா போட்டு கொடுப்பீங்களா? கரெக்டா, அந்த லேப்டாப்ல ஒரு பூட்டபிள் இமேஜா கொடுப்பீங்க. அப்ப அமேசான் என்ன பண்றோம்னா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லா OSமே ஒரு இமேஜ் ஃபைலா இங்க வச்சிருக்கு. விண்டோஸ்ல நிறைய ஃபிளேவர். என்ன ஃபிளேவர்ஸ்? இப்போ லேப்டாப் எடுத்துட்டீங்கன்னா 7, 10, 11 இருக்கா. சர்வர்ல போயிட்டீங்கன்னா 2012, 2012 R2, 2019, 20, 22 அந்த மாதிரிலாம் சில வெர்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லைனக்ஸ் ஃபிளேவர் பார்த்துட்டீங்கன்னா, லைனக்ஸ்ல என்ன ஃபிளேவர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? உபுண்டு இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட் ஹேட் லைனக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? CentOS, ஃபெடோரா, இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா இமேஜஸ்மே அவங்க வச்சிருக்கான். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். நான் பை டிஃபால்ட்டா என்ன பண்றேன், இங்க விண்டோஸ் இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்க வந்துச்சு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் நான் எடுத்துக்கிறேன். சர்வர் OS எடுத்துருக்கிறேன்னு சொல்றேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் வந்துருச்சா? இப்போ நீங்க ப்ரௌஸ் மோர் AMIs கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய AMIs அமேசான் கொடுத்து வச்சிருக்கான். இந்த இடத்துல நல்லா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கா? இந்த இமேஜை மட்டும் தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணா ஃப்ரீ. அதை தாண்டி ஃப்ரீ டயர் லேபிள் இல்லாத இமேஜஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ரெட் ஹேட்க்கு ஃப்ரீ டயர் லேபிள் கிடையாது. இதை நீங்க இந்த இமேஜை எடுத்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பே பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. நம்ம சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
ஒரு விண்டோஸ் மிஷின் தான் எடுக்க போறோம். இங்க விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடும். இருக்கா? இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுச்சு என்ன பண்றேன்னு? 3 ஸ்டெப் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு பேர் ஒன்று கொடுத்துருக்கேன். நான் எடுக்க போற இமேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா AMI என்னது அமேசான் மிஷின் இமேஜ் விச் இஸ் நத்திங் பட் OS. நான் என்ன OS எடுக்க போறேன்னா விண்டோஸ் சர்வர் OS எடுத்துக்க போறேன். முடிஞ்சிச்சா? இப்போ இந்த OS எந்த ஹார்ட்வேருக்கு மேல வரணும்? அதுதான் இன்ஸ்டன்ஸ் டைப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் டைப் பண்றது ஹார்ட்வேரை குறிக்கும். அப்ப நான் எடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸோட டைப் பாத்தீங்கன்னா T2 மைக்ரோ. இங்க கம்பேர் இன்ஸ்டன்ஸ் டைப் ஒரு பட்டன் இருக்கா? இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ. எவ்வளவு கோர் கொடுக்குறான்? 1. எவ்வளவு மெமரி? 1. T2 ஸ்மாலுக்கு வாங்க. 1 விர்ச்சுவல் கோர், மெமரி 2. T2 மீடியம் வாங்க. 2.4, 2.8, 8.32. சைஸ் அதிகமாக கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா? கரெக்டா? இப்போ ஃப்ரீ டயரோட லிமிட் என்னன்னா T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் டைப் தான் ஃப்ரீ டயரோட லிமிட். அதனாலதான் ஒரு CPU, 1 GB ஆஃப் RAM, 30 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் தான் ஃப்ரீ டயர்ல எலிஜிபிள். இப்போ ஹார்ட் டிஸ்க் எலிஜிபிள் நான் காட்டுறேன். இன்கேஸ் நீங்க தெரியாம கூட T2 மைக்ரோ எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹவர்லி சார்ஜ். 1 மணி நேரம் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண 1 மணி நேரத்துக்கு சார்ஜ் பிடிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டயர்ல யூஸ் பண்ணுங்க. ஆனா ரியல் டைம்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது T2 மைக்ரோ எடுக்க மாட்டாங்க. எதனாலன்னா T2 மைக்ரோ வச்சு எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் ஓடாது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கும் போதே அவன் என்ன சொல்லி கொடுப்பான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மொபைல்லாம் நீங்க சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கேமிங் எல்லாம் ஆடிருக்கீங்க. உங்க மொபைல்ல ஸ்பேஸே இல்லை. ஒரு புதுசா ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஆடும் போது இன்ஸ்டாலா விளையாட முடியுமா? ஏன்னா அதுக்கான மெமரியும் கூட இல்லை இல்லையா? அதே தான் ரியல் டைம்லயும் அந்த டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, என்னோட அப்ளிகேஷன் இந்த சர்வர்ல ரன் ஆகும்னா மினிமம் 2 விர்ச்சுவல் கோர்னு இருக்கும். 4 ஜிபினா என்ன பண்ணணும்? ரேம் கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு 100 GB ஆச்சும் ஹார்ட் டிஸ்க் கொண்ட ஒரு மிஷினா எடுத்து நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது டெவலப்பரோட ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்க தான் தம்பி தான் டெவலப்பர்னா, நான் தான் AWSல ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியர்னா, நீங்க என்கிட்ட சொல்றீங்க, சார் இந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கேன், இது AWSல ரன் பண்ணி கொடுங்க. அப்போ என் சாஃப்ட்வேர் இந்த சர்வர்ல ரன் ஆகணும்னா மினிமம் 2 கோர், 4 GB ரேம், ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்க் கொண்டு ஒரு மிஷினை எடுத்து அதுக்குள்ள ரன் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் அதோட கம்மியா எடுத்துட்டேன்னா உங்க சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். இப்போ உங்க ரெக்யர்மெண்ட்டை மேட்ச் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இவரோட டீம் ஒரு 50 பேர் இருக்கா. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த சர்வர் ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ உங்களோட ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? சர்வர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அந்த சர்வரை ஒரு 50 பேர் ஆக்சஸ் பண்ண போறாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாதான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு 50 பேர், நாளைக்கு 500 பேர் சேர்ந்து ஆக்சஸ் பண்ண போறாங்கன்னா அதுக்கான கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? கம்மியான கான்ஃபிகரேஷன்ஸ்ல நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடாது.